அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான சுவையான மோதகம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்குமே மோதகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மோதகம் கொஞ்சம் ஸ்பெஷலா வாழைப்பழம், கோதுமை மாவு எல்லாம் வச்சு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. தோலை எடுத்துட்டு சும்மா ரஃபா கட் பண்ணி போல்ல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வாழைப்பழம், அதனால நான் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதா இருந்தா நீங்க 2 கூட எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு தடவை கலந்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கிறேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் அளவுக்கு மெலிசான அவலை எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ பொடிச்ச அவலையும் இது கூட சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பழத்துல வெள்ளத்துல இருக்கிற மாய்ஸ்சரே போதும், வேற தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். நல்ல மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். நம்ம சேனல்ல இருக்கிற ஸ்வீட்ஸ், கொழக்கட்டை இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்திய சந்தோஷமா கொண்டாடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேல நெய் ஊத்தி அப்ளை பண்ணி வச்சிடலாம். நான் இங்க மோதகம் செய்ய மோல்டு வச்சிருக்கேன். மோல்ட்ல லேசா நெய் தடவிக்கோங்க. இந்த மோல்ட்ஸ் எல்லாம் நிறைய சைஸ்ல, நிறைய ஷேப்ஸ்ல இப்ப கிடைக்குது. நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து மோல்ட்ல வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. அழகான மோதக ஷேப் கிடைச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டீமிங் ட்ரேல லேசா நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோதகத்தை மெதுவா அதுல வைங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப இந்த பிளேட்டை ஸ்டீமர்ல வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நிமிஷம் வெந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க மோதகம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான மோதகம் தயார். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமா செஞ்சிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதக கொழக்கட்டைய செஞ்சு பாருங்க. வாழைப்பழ மோதகம் அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.